முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களவை மற்றும் தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக ஊர்தோறும் சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இதில் அவர் சேலம் மாவட்டம் மேச்சேரி, மேட்டூர், நங்கவள்ளி, வனவாசி, ஜலகண்டாபுரம், எடப்பாடி, கொங்கணாபுரம் மற்றும் தாரமங்கலம் உள்ளிட்ட ஊர்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் காலத்தில் கொடுக்கும் வாக்குறுதிகளை அதிமுக அரசு தவறாது நிறைவேற்றி வருகிறது என்றார். ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னாங்க. எத்தனை பேருக்கு மேச்சேரியில கொடுத்துருக்காங்க? நிலத்தை கண்ணில் காட்டியிருக்காங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு பச்சை பொய். தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக கூட்டணி தலைவர்களை ஸ்டாலின் தரக்குறைவாக விமர்சனம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லுவது, கட்சி தலைவரை பற்றி குறை சொல்லுவது, கூட்டணி கட்சி தலைவரை பற்றி குறை சொல்லுவது, ஆகவே நாகரிகம் இல்லாத ஒரு தலைவர் நடந்திருக்காருன்னா ஸ்டாலின் ஒருத்தர் தான். ஸ்டாலின் கூறும் ஒவ்வொரு புகாரையும் ஆதாரத்துடன் மறுத்து வருவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தேர்தல் அறிக்கையில் நடைபெற முடியாத திட்டங்களை கூறி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாக அவர் சாடினார். தமிழகத்தில் ராகுல் பிரச்சாரம் செய்ததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், காங்கிரஸ் அறிவித்துள்ள ஏழைகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு ஆண்டொன்றுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்றார். இவ்வளவு அதிக நிதியை ஒதுக்க முடியாது என்ற அவர், சாத்தியமில்லாத திட்டத்தை திமுக கூட்டணி அறிவித்துள்ளது என்றார். இன்னைக்கு கூட ராகுல் பேசிட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் 72,000 ரூபாய் கொடுக்கணும். யாருக்கு? 1000 ரூபாய் இருக்குங்களுக்கு. ஏங்க 1000 ரூபாய் பென்ஷனே கொடுக்கிறோம். ஆமா, ஏழை எளியோருக்கு பென்ஷனே 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 1000 ரூபாய்க்கு யாரு போய் 72,000 ரூபாய் யாருக்குமே கிடைக்காது. கிடைக்காத திட்டத்தை கிடைக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றுறாங்க. மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதனை அதிமுக அரசு நிறைவேற்றி தரும் என முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். முன் அனுமதியின்றி எந்த நேரத்திலும் மக்கள் தம்மை சந்திக்கலாம் என்ற அவர், முதலமைச்சர் என்ற முறையில் தமக்கு கிடைக்கும் பெருமைகள் அனைத்திற்கும் மக்களை சொந்தக்காரர்கள் என்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் வீட்டுக்கு என்று சொன்னால் இங்க இருக்கிற அத்தனை முதலமைச்சர் தான். நான் முதலமைச்சராக கருதவில்லை. நீங்கள் கொடுத்த பதவி, அந்த பதவி உங்களையும் சாரும். நீங்க நாங்க 36 இடத்துல 35 இடத்து பாராளுமன்றத்துக்கு போனேன். 35 பாராளுமன்றத்துக்கும் போயிட்டு வருகின்ற பொழுது அங்க இருக்கிறதுக்கு பேசலாம். பழனிசாமி விட்டு எடப்பாடி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என் பேரை மறந்துட்டாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதிகள் மக்களுக்கு அந்த புகழ்